அவன் என் பொண்டாட்டி மேல கை வச்சிட்டான். பெண்கள் வார்டுக்குள் வந்த ஆசாமி, வார்னிங் கொடுத்த ட்ரைனிங் மருத்துவர், செருப்பால் பதம் பார்த்த பெண் நோயாளி. வேலூரில் அதிர்ச்சி. வேலூர் மாவட்டம் கனியம்பாடியை அடுத்த சாத்துமதுரை பகுதியைச் சேர்ந்தவர் சுபா. இந்த பெண்ணிற்கு 36 வயதாகிறது. இந்த நிலையில் சுபாவிற்கு கடந்த 2 வாரங்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட சுபா அங்கிருந்த பெண்களுக்கான வார்டில் கடந்த 7 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதற்கிடையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுபாவை பார்ப்பதற்காக அவரது உறவினர் திவாகர் என்பவர் மருத்துவமனைக்குள் வந்துள்ளார். இதையடுத்து பெண்கள் வார்டுக்குள் சென்ற அந்த திவாகர் நோயாளிகளுக்கான பெட்டில் படுத்துக்கொண்டு சுபாவிடம் பேசிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் விஷால் என்பவர் சம்பந்தப்பட்ட வார்டில் ரவுண்ட்ஸ் வந்துள்ளார். இதனிடையே பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த படுக்கையில் படுத்திருந்த திவாகர், என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது லேடிஸ் வார்டு, இங்கே ஜென்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது, முதல்ல வெளியே போங்க என மருத்துவர் விஷால் கூறியுள்ளார். அந்த நேரத்தில் மருத்துவரின் பேச்சால் கோபமடைந்த திவாகர், நான் யார் தெரியுமா? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை வெளியில் போக சொல்லுவேன், அதெல்லாம் போக முடியாது என ஒருமையில் பேசியுள்ளார். இதனால் அந்த நபருக்கும் மருத்துவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் திடீரென வாக்குவாதம் முற்றி ஒருவரை சரமாரியாக தாக்கி கொண்டனர். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக ஊழியர்களும் நோயாளிகளும் அவர்களை தடுக்க முயற்சித்தனர். அந்த நேரத்தில் நோயாளி சுபாவும் மருத்துவரை தாக்கி உள்ளார். அது மட்டுமின்றி சுபா தான் அணிந்திருந்த காலணியை எடுத்து மருத்துவரை தாக்கி உள்ளார். இதனால் கோபமடைந்த மருத்துவர் விஷால் நோயாளி சுபாவை திருப்பி அடித்திருக்கிறார். இந்த சம்பவத்தால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது. இதனை அடுத்து அங்கிருந்த பெண் செவிலியர்கள் அவர்களை தடுக்க முடியாமல் யாராவது அவரை காப்பாத்துங்க என கத்திக்கொண்டே இருந்தனர். அதன் பிறகு அங்கு வந்த நோயாளிகளும் ஊழியர்களும் சேர்ந்து மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் விலக்கி விட்டுள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து மருத்துவர்கள் தரப்பிலிருந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் இந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தகைய சூழலில் மருத்துவரை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சிலர் மருத்துவமனை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட முதுகலை மருத்துவ மாணவர் விஷால் அளித்த புகாரின் அடிப்படையில் பணியில் உள்ள மருத்துவரை தாக்கியதற்காக பெண் நோயாளி சுபா மற்றும் அவரது உறவினர் திவாகர் ஆகிய இருவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பெண் நோயாளி சுபா கூறுகையில், நான் கடந்த 7 நாட்களாக இங்கு சிகிச்சை பெற்று வருகிறேன். எனக்கு மன அழுத்தமும் உள்ளது. இந்நிலையில் என்னை காண வந்த உறவினரை வார்டுக்கு வந்த மருத்துவர் விஷால் ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியுள்ளார். இதை நான் கேட்டதற்கு என்னையும் என் தாயாரையும் தகாத வார்த்தைகளால் அவதூறாக திட்டினார். முதலில் மருத்துவர்தான் எங்களை அறைந்தார். அதன் காரணமாகவே மருத்துவரை தாக்கியதாக தெரிவித்தார். பின்னர் வேலூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாப்பாத்தியிடம் கேட்டபோது, பெண்கள் வார்டில் ஆண்கள் நுழையக்கூடாது, ஆனால் அந்த நபர் படுக்கையில் படுத்துள்ளார், இதை கேட்டதற்கு மருத்துவரை தாக்கி உள்ளார்கள். செவிலியர்கள் விலக்கிய போதும் அந்த பெண் நோயாளி மருத்துவரை செருப்பால் தாக்கி உள்ளார். அவர்கள் கூறியதில் உண்மைத்தன்மை இல்லை என கூறினார். தற்போது அரசு மருத்துவமனையில் நோயாளி மருத்துவரிடையே ஏற்பட்ட இந்த மோதல் மருத்துவமனை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.